ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரோசரி மேரி மற்றும் குடும்பத்தினர், தூத்துக்குடி. திரு ஏ. ஜேம்ஸ் வில்லியம் இன்று இவரின் 73ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவன் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவன் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வாழ்த்துகள் இன்னிசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வாழ்த்துகள் இன்னிசை இசைத்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. மனிதனின் முதல் பாவம் ஆணவம். கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதன் விளைவு அவனுக்கு அழிவுதான் ஏற்பட்டது. அன்னை மரியாளுடைய முதல் செயல் தாட்சி. ஆண்டவருடைய அடிமையாக தன்னையே தாழ்த்தி கொண்டார். தாட்சி என்றால் நம்முடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள்வது. புனித அன்னை தெரேசா சொல்வார்கள், நான் ஒன்றுமில்லை, எனவே கடவுள் என்னை அனைத்திற்கும் பயன்படுத்துகிறார். நாமும் நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, நாமும் ஒன்றுமில்லை என்று இறைவனுக்கு முற்றிலுமாக பணிந்து வாழ்வது. அத்தகைய தாட்சி நமக்கு நமது அன்னை கற்றுத்தருகிறார். ஆண்டவருடைய அடிமையாக வாழ்ந்த அன்னை மரியாவைப் போல நாமும் நமது உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டால் இறைவன் நம்மை உயர்த்துவார். நம்முடைய சொற்களில், நம்முடைய செயல்களில் இந்த ஆணவத்தை வெளிப்படுத்தியமைக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக
கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடம் இருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியைக் கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி புதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3, வசனங்கள் 22 முதல் 30 வரை. இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல,
மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெரு மகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேக்க புராணத்திலே நர்சிசஸ் என்பவர் ஒருவர் இருந்தார். தனது அழகுக்காக புகழ் பெற்றவர் அவர். தன் அழகை எண்ணி தன்னை அன்பு செய்கிற எவரையும் வெறுக்கின்ற அளவுக்கு தற்பெருமை கொண்டவர். ஒரு நாள் நர்சீசர் ஒரு நீர் நிறைந்த குளத்தருகே செல்லுகின்றார். அப்பொழுது அந்த குளத்திலே எட்டி பார்த்த பொழுது தன் உருவத்தை கண்டு தன்மீதே அந்த நர்சீசஸ் காதல் கொண்டான். அது வெறும் பிம்பம் என்பதையும் உணர தவறிவிட்டான். தன் பிரதிபலிப்பின் அழகை விட்டு வெளியேற முடியாமல் அந்த தண்ணீரிலேயே மூழ்கி இறந்து போனான். தன் சுயத்தின் மீதான வெறித்தனமான காதல் அவரை மூழ்கடித்தது. இன்றைய நற்செய்தி திருமுழுக்கு யோவானின் வியத்தகு பணியை, தாட்சியை நமக்கு முன் வைக்கிறது. பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்து நடக்கும். ஆனால் சிறுமையோ தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும் என்பார் வள்ளுவர். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவுக்கும் திருமுழுக்கு கொடுத்தவர். யோர்தான் ஆற்றிலே யோவானை தவிர வேறு எவரும் திருமுழுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்றோ இயேசு தன் சீடர்களுடன் திருமுழுக்கு அளித்து கொண்டிருந்ததை கண்ட குரு பக்தி மிகுந்த யோவானின் சீடர்கள் ஆத்திரமடைகிறார்கள். அவர்களுக்கு யோவான் கூறுகிற அறிவுரைதான் இன்றைய நற்செய்தியாக நமக்கு வந்திருக்கிறது. திருமுழுக்கு யோவான் அடக்கமே உருவானவர், பணிவானவர், தாட்சியுள்ளவர். தான் மெஸ்ஸியா அல்ல என்று ஒப்புக்கொண்டார். மெஸ்ஸியாவின் மிதியடி வாரை கூட அவிழ்க்க தனக்கு தகுதி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். தன் சீடர்களும் இயேசுவை பின் செல்லுமாறு அவரை சுட்டிக்காட்டியவர் இவர். இயேசுவின் மீது உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வழியை தயார் செய்ய, மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க, மக்களை மனமாற்றத்திற்கு அழைக்க வந்தவர்தான் இந்த திருமுழுக்கு யோவான். பக்குவம் பெறாத யோவானின் சீடர்கள் புகார் செய்கிறார்கள். தம் குருவை விட புது போதகருடைய புகழ் பரவுவதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் யோவானோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். போட்டி பொறாமை கூடாது. இப்படி அகுஸ்தினார் கூறுவது போல, வானதூதர்களை அலகைகளாக மாற்றியது அந்த ஆணவம், பெருமை. ஆனால் மனிதர்களை வானதூதர்களாக மாற்றுவது அந்த பணிவு, தாட்சி. திருத்தூதர்கள் மத்தியிலே பெரியவர் யார் என்ற சர்ச்சை ஏற்பட்டது. ஆனால் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் வேறுபட்டவர். அவர் ஏற்கனவே திருமுழுக்கு அளிப்பவர் என்று தனக்கென ஒரு பெயரை பெற்றிருந்தாலும், இயேசுவும் திருமுழுக்கு கொடுக்கிறார் என்ற செய்தியை கேட்டபோது அவர் கோபப்படவில்லை அல்லது எரிச்சல் அடையவில்லை. மற்றவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் தனது பணியை இயேசு அபகரிக்கிறார் என்று நினைக்கவில்லை. நம்மில் பலரை போலவே அங்கீகாரம் அல்லது அதிகாரத்தை தேடுபவராகவும் இருந்தால், கிறிஸ்து தன்னை விட பிரபலமடைய தொடங்கிய போது அவர் அதை வெறுத்திருப்பார். ஆனால் யோவான் இயேசுவை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். என்ற நற்செய்தியில் அவரே சொல்ல கேட்டோம், இந்த மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. இறைவனின் செம்மறியான இயேசுவை சுட்டிக்காட்டி அவரை பின்பற்றும்படி தனது சொந்த சீடர்களையும் திருமுழுக்கு யோவான் ஊக்குவிக்கிறார். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும்,
எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று அவர் கூறுகிற போது தனது ஆழ்ந்த மனத்தாட்சியை எடுத்துரைக்கின்றார். மற்றவர்கள் நம்மை விட வெற்றிகரமாகவும் சாதனை படைத்தவர்களாகவும் இருப்பதை காணுகிற போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோமா, அல்லது அவர்கள் மீது பொறாமைப்பட்டு அவர்களை மட்டம் தாழ்த்த முயற்சிக்கிறோமா? பெருமை, அகங்காரம் மற்றும் சுயநலம் என்கின்ற சேற்று நீரில் மூழ்காமல் இறைவனின் அடிமையாக தன்னை தாழ்த்தி அருள்மழையில் நனைந்த அன்னை மரியாவைப் போல பின்பற்றி வாழ்வோம். ஆணவத்தை அகற்றுவோம், இறைவன் முன்பாக நம்மை தாழ்த்துவோம், அவர் நம்மை உயர்த்துவார். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகன் மன்னகப் பிறப்பாலும் கன்னிமரியாவின் தாய்மையாலும் நீர் புனிதப்படுத்தியுள்ள இக்காலத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இக்காணிக்கு எங்களை புனிதப்படுத்தவும் அவரில் நாங்கள் புதுப்பிறப்படையவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளை விபிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான ஆரோக்கிய அண்ணனுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். அதிகாரம் செலுத்தோருமை வழிபடுகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தொடும் இத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள்வரங்களை பொழிய வேண்டி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்று சொன்னவர்.
இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனிதரானும் வார்த்தையானவரின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் நினைவாக நாங்கள் மகிழ்வுடன் பெற்றுக் கொண்டுள்ள இவ்விண்ணக மறைபொருட்கள் அதேவும் திருமகன் இறைத்தன்மையில் நாங்கள் என்றும் பங்கு பெறச் செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய இந்த திருத்தலத்தை ஒரு மைனர் பசிலிக்காவாக உயர்த்த வேண்டும் என்ற முதற்கட்டம் நம்முடைய மறை மாவட்டத்திலும் ஒப்படைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு தமிழக ஆயர்கள் மற்றும் இந்திய ஆயர்கள், பிறகு இறுதியாக வத்திக்கானுக்கு செல்ல வேண்டும். அந்த பணி சிறப்பாக நடைபெறவும் அது தொடர்பான பல பணிகளை நம் திருத்தலத்தில் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ரோசரி மேரி மற்றும் குடும்பத்தினர் தூத்துக்குடி. திரு ஏ ஜேம்ஸ் வில்லியம் இன்று இவரின் 73ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி